ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சண்டே அதுவுமா ஊருக்கு கிளம்பிட்டேன். என் சொந்த ஊருக்கு. எங்கள் சொந்த ஊர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். அதான் எங்கள் சொந்த ஊர். ஊரில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன், அதுக்காக சென்னையிலேருந்து ஊருக்கு கிளம்பிட்டேன். கிளம்பி கொஞ்சம் தூரம் வந்தேன், திண்டிவனம் கிட்ட வந்துட்டேன். இப்போ நான் எதில் வந்திருக்கேன் தானே வாகனம் என்னுடைய கருப்பு கலர் குதிரை ஒன்று நான் வச்சுருக்கேன். அந்த குதிரையில் தான் அப்படியே ஜாலியாக எடுத்துகிட்டு சண்டே அதுமாக சவாரி வந்துட்டேன். சும்மா குதிரையில் வரது சும்மா அருமையாக இருக்குங்க. சும்மா குதிரை டக்குன்னு சும்மா சீறிக்கிட்டு போகுது. சும்மா ஜம்முன்னு இருக்குது. சண்டே அதுமாக அப்படியே வெளியில் குதிரையில் சவாரி பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ அதனால் அப்படியே குதிரையிலே ஊர் வரைக்கும் போயிட்டு அப்படியே ஜாலியாக வந்துடலாம் சொல்லிட்டு குதிரை எடுத்து கிளம்பியாச்சு. வாங்க இப்போ குதிரை சொல்கிறேன். என் குதிரை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க உங்களுக்காக என் குதிரையை காட்டுறேன். பார்க்குறீங்களா? என் கருப்பு கலர் குதிரை. இதுதான் என் கருப்பு குதிரை. பார்த்துக்கினீங்களா? இதுதான் என் கருப்பு குதிரை. பாருங்க, இவனா பை மாட்டுற இடம் இங்கே இருக்குது. ஆனால் எதுக்கு பை எந்த பக்கம் மாட்டிருக்கான் தானே பார்க்குறீங்க? இங்கே தான் என்னுடைய மூளையை யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த பை கட்டைப்பை, துணியெலாம் வச்சுருக்கேன். இந்த பை அந்த பக்கம் மாட்டினா இந்த சைலன்சர் ரன்னிங்கில் ஹீட் ஆகி பை நல்லா ஓட்டையாக எடுத்து இல்லைனா எரிஞ்சிரும். ஸோ அதனால தான் பை எந்த பக்கம் வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து சைலன்சரும் கிடையாது, இந்த பக்கம் இந்த இது வேறு வச்சுருக்காங்க. இதில் அப்படியே வந்தால் உள்ளே எதுவும் ஆகாது, பையும் சேஃப்டியாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த பக்கம் பார்த்துருக்கேன். பார்த்துக்குங்க, கருப்பு குதிரையை பார்த்துக்குங்க. சும்மா மாசாக இருக்குது பாருங்கள், கெத்தா மாசா சும்மா பக்காவாக இருக்குது. பார்த்தீங்களா? பாருங்கள், கருப்பு குதிரையை வாங்கி 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம் ஆகுது என்னுடைய கருப்பு குதிரையை வாங்கி. இப்போலாம் இந்த மாதிரி கருப்பு குதிரை வாங்க முடியாது, மிடில் கிளாஸ். ஏன்னா 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சங்கிறாங்க. இப்போது நான் வாங்கி 5 வருஷம் ஆகுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 lakhs வாங்கினேன். இப்போ 2.5 லட்சம் 3 லட்சம் ஸ்டார்டிங்கு அப்படின்றாங்க. இப்போலாம் வாங்க முடியாது. ஆனால் கருப்பு குதிரையை வாங்கி 1.5 லட்சத்துக்கு வாங்கினேன். ஆனால் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகமாகுது, இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா குதிரை ஓட்டுறதுக்கு சும்மா ஜம்முன்னு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலாம். குதிரை பார்த்தீங்களா? சும்மா ஜம்முன்னு இருக்குது பாருங்கள் குதிரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அந்த மாதிரி லாங் ட்ரிப் பைக்கில் போன அனுபவம் இருக்கா? உங்களுக்கும் அந்த மாதிரி அனுபவம் இருந்தால் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.